தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய தேசத்தில் பல்வேறு ஆபத்துகளிலும் இக்கட்டுகளிலும் இருக்கிற மக்களை தேவன் விடுதலையாக்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஜனம் அவரிடத்துக்கு திரும்பும் போது அவர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று வேதம் அடிக்கடி நம்மிடத்திலே கூறுகிறது. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறமான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ஜனம் அவரிடமாய் திரும்பி உதவிக்காக கதறி அழும்பொழுதெல்லாம் அவர் அவர்களை இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்படிப்பட்ட தேவன் இக்கட்டிலும் ஆபத்திலும் நிறைந்திருக்கிற இன்றைய தினத்தில் இருக்கிற மக்களை தேவன் விடுதலையாக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். காயப்பட்டும் நொறுக்கப்பட்டும் குழப்பத்தோடும் அச்சத்தோடும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து எங்கு போவது என்று திக்கு தெரியாமல் இருக்கிற மக்களுக்கு தேவன் இரக்கம் செய்யும்படியா இன்றைக்கு நாம் தேவனுடைய அன்புக்காகவும் தேவனுடைய இரக்கத்துக்காகவும் நாம் கெஞ்சி ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. இந்த நாளில் ஆண்டவரே, ஆபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இக்கட்டிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக, உதவிகளற்று தனித்து கைவிடப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆவியானவரே, நீர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு உடனடியாய் நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களானால் கர்த்தர் உம்முடைய மிகுந்த தயவின்படி அவர்களுக்கு மன்னித்து உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய தயவும் நீர் காண்பித்து ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்ன குழப்பத்தோடு இருக்கிறாங்களோ, எந்த விதமான அச்சத்தோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே தனிமையில கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு இந்த வேளையில ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீ சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த ஆபத்துக்குள்ளாய் இருந்தாலும் ஆண்டவரே, எந்த ஒரு விதமான இக்கட்டுக்குள்ளாய் இருந்தாலும் ஆண்டவரே, போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் இன்றைக்கு உதவிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கர்த்தர் உடனடியாய் நீர் அற்புதத்தை செய்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.